எந்திரசித்தன் ஆன்மீக சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர் பெருமக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். நாம் 2 பதிவாக குலதெய்வத்தை கட்டிவிட்டால் அந்த கட்டை எப்படி உடைப்பது என்பதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று 3வது நாளாக 3வது பதிவாக நேற்று தயார் செய்து வைத்துள்ள அந்த பொடியை எப்படி பிரயோகம் செய்வது அப்படிங்கிறத பார்க்கலாம். அமாவாசை அல்லது பௌர்ணமி ஏதாவது ஒரு நாள் காலை அல்லது மாலை, நாளைக்கு அமாவாசை வருது அப்படின்னா முத நாளே வீட்டை நல்லா அலம்பி சுத்தம் செஞ்சிடணும். வீட்டை சுத்தம் செஞ்ச பிறகு கொஞ்சமாக புற்றுமண், கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள், கோமியம், கொஞ்சம் பால், இவைகளை 3 கிணற்று தண்ணீர் அல்லது நல்ல தண்ணீரில் கரைத்து வீடெங்கும் தெளித்து விட வேண்டும். எல்லா இடங்கள்லையும் இந்த தண்ணியை தெளித்து விட்ட பிறகு நாம் தூபகாலிலே தயார் செய்து வைத்துள்ள அந்த தூபப்பொடியை வீடெங்கும் நன்றாக புகை அதிகம் வரும்படி எல்லா இடங்கள்லையும் காமிச்சிட்டு வரணும். இதுபோல் தொடர்ந்து ஒரு சில நாட்கள் செய்து வந்தால் அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளி, செவ்வாய் போன்ற தினங்களிலே காலை அல்லது மாலை நேரங்களிலே சிறப்பாக இந்த தூபப்பொடியை எல்லா இடங்களிலும் புகைப்படும்படி புகை போட்டு வந்தால் குலதெய்வத்திற்கு உள்ள கட்டு நீங்கி குலதெய்வம் நம்முடைய இல்லத்திற்கு வரும். மேலும் குலதெய்வத்தை எப்படி வர வைப்பது என்பது பற்றி நம்ம ஒரு பதிவில் சொல்லியிருக்கோம். அந்த முறையை இதுக்கு அடுத்தது பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப சிறந்த பலன். இதற்கு அடுத்த பதிவு குலதெய்வத்திற்குரிய எந்திரம் எப்படி பூஜை பண்ணுவது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.